ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरे च प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பல பல படைப்புகளை பத்தி நம்ம பிரம்மா எப்படி படைக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அறியாமை, அதுக்கப்புறம் மாயை, இதெல்லாம் பிரம்மா படைச்சார். 5 விதமான மாயையினுடைய 5 விதமான தன்மைகளை பிரம்மா படைச்சார். அதுக்கப்புறம் அதனால வருத்தப்பட்டு பகவானை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் 4 குமாரர்களை படைச்சார். ஆனா அந்த 4 குமாரர்கள் பிரம்மாவோட பேச்சை கேட்கல இல்லையா. பிரம்மா பிரஜாபதிகளை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனா அதை அவங்க கேட்கல. அதனால பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவா யார் வந்தா? சிவன் வந்தார். 11 ருத்ரர்கள், அவருக்கு ஏத்த மாதிரி 11 ருத்ராணிகள். அதுக்கப்புறம் அவங்க பெருக்கின ஜனத்தொகையானது இந்த படைப்பையே அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிரம்மா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டார், இப்போ நீங்க இந்த காரியம் பண்ணக்கூடாது, அதுக்கு டைம் இருக்கு, அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, பேசாம போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை தவம் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய மானசீக புதல்வர்கள் 10 பேர் வந்தாங்க, ரிஷிகள் வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நாரதர் இருந்தார். இருக்கிறதே நாரதர் தான் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாக் அப்படிங்கிற பெண்ணை படைக்கிறார். அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி பிரம்மா அந்த பெண்ணை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துலதான் இப்ப நம்ம இருக்கோம். ஸோ அதை வச்சு பிரபாதர் நமக்கு பல விஷயங்களை சொன்னார். இன்னைக்கு நம்ம 29வது பதம் படிக்கணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு அதர்ம காரியத்தை செஞ்சதுனால யார் யார் எப்படி எப்படி பாதிக்கப்பட்டார்கள். பிரம்மா ஒரு காரியம் பண்றார், அதனால அது அந்த காரியத்தினால மத்தவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பதம் 29. தம் அதர்மே கிருதமதிம் விலோக்கிய பிதரம் சுதாக மரிச்சி முக்கியா முனையோ விஸ்ரம்பாத் பிரத்யபோதயன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். தனது தந்தையின் முறைகேடான செயலை கண்டு மரிச்சி முனிவர் உள்ளிட்ட பிரம்மதேவரின் புதல்வர்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் பின்வருமாறு கூறினர். அப்போ அவங்க அப்பா செய்யறது சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும்
அவங்க எப்படி அதை டீல் பண்றாங்க, இன்னும் மரியாதையான முறையில அதை டீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னாக்க பிரம்மாவுடைய ஸ்தானம் இந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் ஏன் அந்த தவறு செய்தார், என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மரீசி போன்ற முனிவர்கள் தங்கள் சிறந்த தந்தையின் செயலை கண்டித்து உரைத்தது ஒன்றும் தவறானதல்ல. தமது தந்தை ஒரு தவறு செய்கிறார் என்றால் அத்தவறின் பின்னணியில் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும் என்றும், அவ்வாறு இல்லாமல் பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் நன்கறிவர். இதற்கு காரணம், பெண்களிடத்து மனிதர்கள் பழகும் பொழுது அவர்கள் எத்துணை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை தமது துணைவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக கூட பிரம்மதேவர் இதனை செய்திருக்கலாம். தன்னுணர்வு பெறும் பாதையில் பயணம் செய்பவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானதாகும். ஆகையினால் பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்கள் இக்குற்றத்திற்கு ஆளாகும் பொழுது அவர்களை புறக்கணித்தல் கூடாது. அதனால்தான் மரிசி உள்ளிட்ட முனிவர்கள் தம் தந்தையின் இம்முறையற்ற செயலுக்கு எதிராக எந்தவித அவமரியாதையும் செய்யவில்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் தன்னுடைய பக்தர்களை கொண்டு பல பல விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துறார். இதுல முக்கியமான விஷயம் ஆண் பெண் அவங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கணும், எந்த அளவுக்கு அதுல நாம ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, பெண்களும் ஆண்களும் எப்பவுமே அந்த ஒரு எல்லை கோடு அது மீறி போகவே கூடாது. சோ பக்தர்கள் தானே அப்படிங்கிற அந்த இதுல நாம அளவுக்கு மீறி பழகினாலும் என்னதான் பிரச்சனையில தான் அது போய் முடியும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதனால்தான் வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மத்துல அந்தந்த வர்ணம் அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்ரீ தர்மம், வர்ணாசிரம தர்மத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டான தர்மம். ஒரு பெண் தன் கணவனை தவிர வேற யார் கூட என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம கலந்து பழக கூடாது. அதே மாதிரி ஒரு பக்தர்கள் சமூகத்துல கூட நம்ம பழகணும் அப்படின்னா, ஒரு மாதாஜி ஒரு பிரபு கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரபுவோட மனைவி ஒண்ணு கூட இருக்கணும், இல்ல அந்த மாதாஜியோட கணவர் கூட இருக்கணும். தனித்து ரெண்டு பேரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு சேவை நிமித்தமா ஒரு செகண்ட் 2 செகண்ட் பேசுறாங்க, ஒரு நிமிஷம் பேசுறாங்க, அது வேற விஷயம். ஆனா தெருவுல எங்கேயாவது பார்த்து நின்று மணிக்கணக்கா பேசுறது, இல்ல கோவில்ல அங்க உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இங்க உட்காந்து அரட்டை அடிக்கிறது எல்லாம் செய்யவே கூடாது. நம்முடைய சேவைக்காக பேச வேண்டி இருந்ததுன்னா பேசணும். சோ அன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ மத்தியானம் சர்வீஸ்க்கு யாரும் வரல, நான் மட்டும்தானே போட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹெட் பூஜாரி அவர் வந்துட்டாரு. அவர் மாதாஜி நீங்க என்ன தனியா பண்றீங்க, நீங்க வேணா கிளம்புங்க, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னாரு. இல்ல பிரபு, நான் 4 மணி வரைக்கும் என்னால எவ்வளவு தூரம் ஃபினிஷ் பண்ண முடியுமோ ஃபினிஷ் பண்ண, அதுக்கப்புறம் முடியாது, நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க, நான் சின்ன பிள்ளையில கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது பெண்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் அதை செய்யலை அப்படின்னு நான் அவர்கிட்ட சகஜமா சொன்னேன். ஆமா பிரபு, இந்த காலம்தான் இப்போ மாறி போச்சு, எல்லா வேலையும் ஆண்கள் செய்யறாங்க, பியூட்டி பார்லர் கூட நடத்துறாங்க பிரபு அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, நம்ம எல்லை தாண்டி பேசுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு. ஏன்னா அவர் தனியா இருக்காரு, நான் இருக்கேன், நிறைய பேர் பக்கத்துல பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம பண்ற காரியம் என்ன, எதை பத்தி நம்ம பேசுறோம், ஏன் திசை மாறி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்தது. ஆனா அத அவர் எவ்வளவு அழகா அதுல இருக்கிற அந்த உண்மையை எனக்கு எடுத்து சொன்னார். நான் அப்பதான் பக்தர்களுடைய உயர்வு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர் சொன்னார், மாதாஜி இது பெரும்பாலும் நடத்துறது முஸ்லிம் ஆண்கள் தான் நடத்துறாங்க, இந்து பெண்களை தொடர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எவ்வளவு மோசமா இந்து சமுதாயம் போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மெஹந்தி போடுறதுல இருந்து எல்லாத்தையும் முஸ்லிம் பாய்ஸ் தான் பண்றாங்க. இது மூலமா இந்து பெண்களை அவங்க தொட்டு அனுபவிக்கிறாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு அறிவில்லாம இவங்க அதுக்கு பலியாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நாங்க யாகம் செய்த கத்துக்க போது, நான் சின்ன பிள்ளையா இருந்து நான் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் யாகங்கள்லாம் செய்ய கத்துக்கும் போது எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னாக்க, யாகம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில அந்த யஜ்ய பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கருப்பு கலரா இருக்கும், நெத்தியில இட்டு விடுவாங்க இல்லையா, அத கூட மாதாஜிஸ்க்கு நீங்க பிரபு சொல்லி இடக்கூடாது. உனக்கு என்ன போச்சு, நீ ஒரு யாகம் பண்ணக்கூடிய அந்த பிராமண தன்மையை கொண்டவர், நீ எதுக்காக பெண்களுக்கு இட்டு விடணும், ஆண்களுக்கு மட்டும்தான் இடணும்,
பெண்கள் கிட்ட காட்டணும், அவங்க எடுத்து அவங்க இட்டுக்கணும். ஆனா இன்னைக்கு அதை மாத்தி என்ன பண்றாங்க, அந்த அவங்களே வந்து எல்லாருக்கும் இட்டு விடுறாங்க. அதுவே தவறு அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம எந்த விஷயம் பேசினாலும் அதுல ஆன்மீகத்தை கொண்டு வந்து நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறார். என்னுடைய பையன் வயசு இருக்கும் அவருக்கு. ஆனா அவருடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன? அவர் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கார். அந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஆன்மீக கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நமக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்குது, லெசன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்பதான் நானும் சொன்னேன், எங்களுடைய சமுதாயத்திலே அந்த இருக்கு பிரபு. பொதுவா பெண்கள் வந்து அந்த விசேஷ சமயங்கள்ல பெண்களுக்கு மங்கள இதெல்லாம் பண்ணும்போது எந்த ஆண்களும் அவங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் இட மாட்டாங்க, பெண்கள் தான் சந்தன குங்குமம் இட்டு விடுவாங்க. ஆனா சில சம்பிரதாயங்கள், சில சில வீட்டு பழக்கங்கள்ல இருக்கலாம், ஆண்களும் வந்து விட்டு விடுற பழக்கம் இருக்கலாம். ஆனா எங்களுக்குலாம் அது கிடையாது. ஆனா சில பேர் இப்ப அதை பண்றாங்க. ஒரு பெண்ணை அனாவசியமா எந்த காரணம் கொண்டு என்ன கூடாது, தொடக்கூடாது. சில கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா குங்குமம் கொடுக்குறேங்கிற பேர்ல கையில இப்படி இப்படி கொடுப்பாங்க. நம்ம கையில இப்படி கொடுப்பாங்க. மேல இருந்து என்ன பண்ணணும், குங்குமத்தை இப்படி போடணுமே தவிர நம்ம கை வந்து அவங்க கை நம்ம மேல படக்கூடாது. சோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஜாகிரதையா நம்ம வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாகிரதையா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிரிப்பு, தேவையில்லாம வந்து இது பண்றது, அதை தவிர்த்தாலே நாம பாதுகாப்பா இருக்கலாம். சோ இங்க வந்து பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு தவறு அவங்க பிரம்மதேவர் பண்றாரு அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய புதல்வர்கள், மரிச்சி முதலானவருடைய புதல்வர்கள்ட்ட மரியாதையா அதை பத்தி கேக்குறாங்க. நைதத் பூர்வைஹி கிருதம் தத் ஏன கரிஷ்யதி சாபரே யஸ்வம் துஹிதரம் கச்சேத் அனிகிருஹ்யாங்கஜம் பிரபுஹு. ஓ தந்தையே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உண்மை ஆளாக்கி கொள்ளும் இச்செயலானது உமக்கு முந்தைய பிரம்மாக்களினாலோ வேறு எவராலுமோ செய்யப்பட்டதில்லை. நீரே இதற்கு முந்தைய கல்பங்களிலோ செய்ததும் இல்லை. இனி வருங்காலத்தில் எவரும் செய்வதற்கு முயற்சிக்கப் போவதும் இல்லை. நீரே பிரபஞ்சத்தின் உயர்ந்த உயிராவீர். அவ்வாறு இருக்க உமது இச்சைகளை அடக்க முடியாது நீர் ஏன் உமது புதல்வியுடன் பாலுறவு கொள்ள விரும்பினீர்? சோ இதுவரைக்கும் எந்த பிரம்மாவும், எத்தனையோ கோடான கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு, எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்காங்க, எல்லாரும் இந்த மாதிரி தான் படைக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் செய்யல. நீங்களும் இதுக்கு முன்னாடி தவறு செய்தது கிடையாது, இனி யாரும் அந்த மாதிரி செய்ய போறதும் கிடையாது. அப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை எதுக்காக நீங்க உங்களை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்க கேக்குற. மீனா மதிச்சு படிக்கிறீங்களா? சில பிரபுபாதா குஜி. பிரம்மதேவரின் பதவியானது இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த பதவியாகும். பல பிரம்மதேவர்களும் நாம் இப்பொழுது இருக்கின்ற பிரபஞ்சத்தை தவிர பல பிரபஞ்சங்களும் இருப்பதால் இதிலிருந்து தெரிகிறது. அனைத்து உயிர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பவர் பிரம்மதேவரே. ஆதலினால் அப்பதவியினை வசிக்கும் எவரும் மேம்பட்ட நடத்தியுடையவராக திகழ வேண்டும். ஆன்மீக உயர்வு பெற்ற புனிதமான பிரம்மதேவருக்கு முழுமுதற் கடவுளுக்கு அடுத்துள்ள பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேஜீயசாம் அபிஹீகே தன்ன சுஷ்லோக்கியம் ஜகத்குரோ யத் விரதம் அனுதிஷ்டன் வைலோகக ஷேமாய கல்பதே. நீரே மிகவும் சக்தி உடையவராக விளங்கிய போதிலும் உமது தகாத பாலுறவுச் செயல் பொருந்துவது அன்று. ஏனெனில் ஆன்மீக வளர்ச்சிக்காக பொதுமக்கள் உண்மை பின்பற்றுகின்றனர். பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கார், எத்யத் ஆசரதி ஸ்ரேஷ்டஸ்தத் ஏவதரோ ஜனாக அப்படின்னு. உயர்ந்த மனிதர்கள் எந்த உதாரணத்தை அமைச்சு காட்டுறாங்களோ அதையே வந்து சாதாரண பொதுமக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ பிரம்மதேவர் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார். அவர் இந்த மாதிரி காரியத்தை செய்யும் போது மற்றவங்களும் அவரை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏன் இந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மிகவும் உயர்ந்த சக்தியுடைய ஒருவன் தனது விருப்பத்திற்கு ஏற்ப எதனை செய்தாலும் அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, இப்பிரபஞ்சத்தின் மிகவும் சக்தி மிக்க கிரகமான சூரியன் தண்ணீர் எங்கிருந்தாலும் அதனை நீராவி ஆக்குகிறது. ஆயினும் அது தனது சக்தியில் சிறிதும் மாற்றமின்றி அப்படியே இருக்கிறது. சூரியன் கழிவு நீரை கூட ஆவியாக்குகிறது. அதனால் சூரியன் பாதிக்கப்படுவது இல்லை. இதுபோல் பிரம்மதேவரும் எச்சூழ்நிலைகளிலும் குற்றம் கூற முடியாதவராகவே இருக்கிறார். ஆயினும் உயிர்கள் அனைவருக்கும் அவர் ஜகத்குருவாக விளங்குவதால் அவரது நடத்தையும் செயலும் மக்கள் பின்பற்றும்படியானதாக இருத்தல் வேண்டும்.
அவரது உயர்ந்த நடத்தையினை பின்பற்றுவதன் மூலமே மக்கள் உயர்ந்த ஆன்மீக நன்மையினை அடைய முடியும். ஆகையினால் அவர் தான் செய்த செயலை செய்திருக்க கூடாது. எத்தனை விதமான கோணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு காரியத்துக்கு எத்தனை கோணங்கள் வருது பாருங்க. என்ன சொல்லப்படுது, இந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு தவறு செய்யும் போது அதனால அவங்க பாதிக்கப்படுறது இல்லை. இது சூரியனுடைய உதாரணத்தை பிரபுபாதர் கொடுக்குறாரு. சூரியன் சாக்கடையில இருந்து தண்ணியை கிரகிக்குது இல்லையா, நல்ல கடல்ல இருந்து தண்ணியை கிரகிக்குது. அதே மாதிரி நீர்நிலைகள்ல இருந்து சூரியனுக்கு தண்ணியை கிரகிக்குது. அதனால சூரியன் பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனாலும் இந்த செயல் அப்படிங்கிறது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேக்குறேன். தஸ்மை நமோ பகவதே யிதம் ஸ்வேன ரோச்சிஷா ஆத்மஸ்தம் வியக்ஜயாம் வியஞ்சயாம் ஆசச தர்மம் பாதுமர்ஹதி. தம்மில் நிலைத்தவரே தமது ஜோதியினால் இப்பிரபஞ்சத்தினை தோற்றுவித்த முழுமுதற் கடவுளுக்கு நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை சமர்ப்பிப்போம். அனைத்து நன்மைகளுக்காகவும் அவர் சமய அறநெறிகளை காப்பாராக. சோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு பகவான தியானம் பண்றது, பிரார்த்தனை பண்றதுதான். என்ன எதனால இந்த காரியம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சோ பகவானை நோக்கி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பாலுணர்வுக்காக ஆசையானது மிகவும் வலிமை மிக்கதாகும். மரிசி போன்ற மாமுனிவர்கள் கேட்டுக்கொண்டும் பிரம்மதேவர் தனது தீர்மானத்தில் மிகவும் உறுதியுடன் இருந்திருப்பதாகவே இங்கு தோன்றுகிறது. ஆகையினால் அண்ணன் நற்புத்திரர்கள் பிரம்மதேவருக்கு நற்புத்தி அருளுமாறு முழுமுதற் கடவுளை துதிக்க தொடங்கினர். பரமபுருஷ பகவானின் கருணையே ஒருவனை அவனது உலக இச்சைகளில் இருந்து காக்கக்கூடியதாகும். பகவான் அவரது மிக உயர்ந்த அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். அவரது அளவற்ற கருணையினாலேயே அவர் விபத்தினால் வீழ்ந்துவிட்ட ஒரு பக்தனை மன்னித்து அருளுகிறார். ஆகையினாலேயே மரிசி போன்ற முனிவர்கள் பகவானை வழிபட்டனர். அவர்களது பிரார்த்தனைக்கும் பலன் கிடைத்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 9வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார், அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாமனன்ய பாக் சாதுர்யே வச்ச மந்தவ்ய சம்யக் வியவசித்தோ ஹி சக அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் இதுக்கு? அபிச்சேத்து துராச்சாரோ, ஆச்சாரம் அப்படின்னா சரியான நடத்தை, ஆச்சாரம் அப்படின்னு, ஆச்சாரம் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நடத்தை நல்லா இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அந்த பிரச்சாரம் தான் எடுபடும். அதை சுத்தமாதான் எடுபடும். நாம எதையும் கடைபிடிக்காம மேடை போட்டு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இது துராச்சாரம். அபிஷேக் துராச்சாரம், சுதுராச்சாரம் மிக மிக மோசமான செயலை ஒருத்தர் செய்த மாதிரி இருந்தாலும் பக்தியில நிலை பெற்று இருந்தா அவனை பக்தனாத்தான் நினைக்கணும். அவனை என்ன பண்ணக்கூடாது, இழிவா பேசக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. அப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் தான் பக்தனாச்சே அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமா அப்படின்னா அது கிடையாது. இது ஆக்சிடென்டலா ஏதோ முன்ஜென்ம வினையின் பயனாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ஒரு தவறு செய்தால், ஆனா பக்தியில அவங்க தொடர்ந்து நிலையா இருக்காங்க அப்படின்னாக்க அந்த தவறை நாம மன்னிச்சிடணும். ஏன்னா நாம தவற மன்னிக்கல அப்படின்னா பகவான் எப்படி நம்மளுடைய தவற மன்னிப்பார் இல்லையா? ஒருத்தரும் நம்ம எத்தனையோ தவறு செய்யலாம். அப்போ அடுத்தவங்க தவறையே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நாம பகவானால மன்னிக்கப்பட மாட்டோம். அதனால அதான் அங்கங்க அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணணும், நாம முன்னேறி போயிட்டே இருக்கணும். மத்தவங்க விஷயத்த நாம கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. சயித்தம் கிருணதக புத்திரான் புரோ திருஷ்டுவா பிரஜாபதி பதிஸ்தன்வம் தத்யாஜ விருடீதஸ்ததா தாம் திசோ ஜக்ருஹோர் கோராம் நிகாரம் யத் விதுஸ்தமக. அனைத்து பிரஜாபதிகளின் தந்தையான பிரம்மதேவர் தனது பிரஜாபதி புத்திரர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டு வெட்கி குறுகினார். தான் ஏற்றுக்கொண்டிருந்த உடலை உடனடியாக துறக்கவும் செய்தார். பின்னர் அவ்வுடல் இருளின் ஆபத்தான பனிமூட்டம் போல் அனைத்து திக்குகளிலும் காட்சியளித்தது. உடலை விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தவறான எண்ணத்தை விட்டார். பிரம்மதேவர் தன்னுடைய அந்த தவறான எண்ணத்தை கைவிட்டார். உடலை விட்டார்னா, ஏன்னா அவரோட உடல் நம்ம உடல் மாதிரி என்ன உடல் கிடையாது, ஸ்தூலமான உடல் கிடையாது அப்படிங்கறது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம்.
சோ அந்த தவறான எண்ணத்தை அவர் கைவிட்டார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மறுபடி ஹரே கிருஷ்ணா. ஆசை சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் பொருளுக்கு ஜெய். ஒருவன் தான் செய்யும் பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று நினைத்தால் உடனே தனது உடலை துறந்து விட வேண்டும். இதைத்தான் உயிர் பொருள்களின் தலைவரான பிரம்மதேவர் தானே முன்னுதாரணமாக எடுத்து காட்டினார். பிரம்மதேவர் நீண்ட ஆயுளுடையவராவார் இருந்தும் தான் செய்த பாவத்திற்காக தனது உடலை துறப்பதென தீர்மானித்தார். செயலின் அவர் செய்யாவிட்டாலும் மனதில் நினைத்த ஒரே காரணத்திற்காக அக்கொடிய பாவத்திற்கு தண்டனையாக தனது உடலை விட்டு விட அவர் முடிவு செய்தார். கட்டுப்பாடற்ற பாலுறவு வாழ்க்கை ஒருவனை எத்தகைய பாவத்தில் ஈடுபடுத்தும் என்பதை உயிர்கள் உணர்வதற்குரிய சிறந்த பாடம் இது. வெறுக்கத்தக்கும் பாலுறவு வாழ்வினை நினைப்பது கூட பாவமாகும். இப்பாவ செயல்களுக்கு பரிகாரமாக ஒருவன் தனது உடலை துறந்துவிட வேண்டி இருக்கிறது. பாவ செயல்களினால் ஒருவன் தனது வாழ்நாள், ஆசிகள், செல்வம் போன்றவற்றையெல்லாம் இழந்துவிட நேர்கிறது. இவற்றில் மிக கொடிய பாவம் என்னவென்றால் கட்டுப்பாடற்ற பாலுறவே ஆகும். அறியாமையே பாவத்திற்கு காரணம் அல்லது பாவமே ஒட்டுமொத்த அறியாமைக்கு காரணமாக இருக்கிறது. அறியாமையில் தம்மை இருள் அல்லது பனிமூட்டமாகும் இருள் அல்லது பனிமூட்டம் இன்று வரை பிரபஞ்சத்தை மூடி இருக்கிறது. இதனை நீக்கும் விதியாக இருப்பது சூரியனே ஆகும். நித்திய ஒளியான பகவானை சரணடையும் ஒருவன் பனிமூட்டத்தில் இருள் அல்லது அறியாமையினால் அழிந்து விடுவோம் என்று அச்சம் கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேத வாக்கியம் தமசோமா ஜோதிர்கம அப்படின்னு சொல்லுது. தமசோமா ஜோதிர்கம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். தமஸ் அப்படின்னா இருள், ஜோதி அப்படின்னா வெளிச்சம். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வேத வாக்கியம், வேதத்தினுடைய கட்டளை. அப்போ இந்த அறியாமை அப்படிங்கிறது பனிக்கும் இருளுக்கும் ஒப்பிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ பிரம்மதேவருடைய இந்த செயல் பின்னாடி வரப்போறக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையா இங்க இருக்கு. ஏன் அப்படின்னாக்க ரெண்டு விதமா பார்க்கலாம். ஆமா, பிரம்மாவே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவரோட பொசிஷன்லயே அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் என்ன சாதாரணம், நான் ஏன் தப்பு பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது என்னது? அறியாமை. சோ பிரம்மா, அந்த நிலையில இருக்கிற பிரம்மாவுக்கே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது புத்திசாலித்தனம். அப்போ அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம். சோ அதனால இங்க உடலை துறப்பது அப்படிங்கிறது பிரம்மா தன்னுடைய உடலை துறக்கல, அந்த எண்ணத்தை துறக்கிறார். அவர் வந்து செயல்ல எதுவும் செய்யல, அந்த எண்ணம் தான், அந்த எண்ணத்தை துறக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். கதாச்சித்யாயதக திருஷ்டோர்வேதா ஆசம் சதுர்முகாத் கதம் ஸ்ரஷ்யாமி அகம் லோகான் சமவேதான் யதா புரா. முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் கடந்த கல்பத்தில் இருந்த உலகங்களை போன்று எவ்வாறு உலகங்களை படைப்பது என்று ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பல்வேறு ஞானங்களுடைய 4 வேதங்களும் அவரது 4 வாய்களில் இருந்தும் வெளிப்பட்டன. சோ அதுக்கப்புறம் அவருடைய அந்த 4 வாய்களில் இருந்தும் 4 வேதங்கள் அழகா வந்து அவர் அந்த வேதங்களை பேசுறார். சோ ஒரு தவறான எண்ணம் வந்ததுனால பிரம்மதேவருடைய எந்த ஒரு இதுவும் குறைஞ்சு போயிடல. அவர் எப்பவும் தன்னுடைய நிலையிலேருந்து வீழ்ச்சி அடையாம அவர் வந்து தன்னுடைய அந்த படைக்கும் அந்த காரியத்துல ஸ்ரத்தையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், மும்மரமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருக்கார். இவளாதே மாதிரி படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். நெருப்பு எல்லாவற்றையும் எவற்றையும் விழுங்கினாலும் அது மாசு அடைவதில்லை. அதுபோல் பகவானின் கருணையினால் பிரம்மதேவரின் ஒழுக்கம் என்னும் நெருப்பானது அவர் தம் மகளுடன் கொள்ள விரும்பிய பாலுறவு என்னும் பாவத்தினை சுட்டெரித்தது. அனைத்து ஞானங்களுக்கும் வேதங்களே ஆதாரமாகும். பிரம்மதேவர் மீண்டும் உலகை படைப்பதற்காக சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது முழுமுதற் கடவுளால் அவருக்கு வேதங்கள் அருளப்பட்டது. பகவானுக்குரிய பக்தி தொண்டின் மூலம் பிரம்மதேவர் மிகவும் சக்தியுடையவராக விளங்கினார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தன் பக்தி தொண்டு எண்ணம் உயர் பாதையிலிருந்து விலகிவிட்டான் என்றாலும் பகவான் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதமும் 11.5.42 இதனை உறுதி செய்கிறது. இஸ்வபாத மூலம் பஜத பிரியஸ்ய யக்தவான்ய பாவஸ்ய ஹரி
ஹரி பரேசக விகர்ம யத் சோதிப்பதித்தம் சுதாம் சித் துனோதி இஸ்வம் திருதி சன்னிவிஷ்டக. எந்த ஒரு பக்தன் பகவானின் தாமரை திருவடிகளில் நின்று 100 விழுக்காடு உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றானோ அவன் முழுமுதற் கடவுளான ஹரிக்கு மிகவும் அன்புடையவர் ஆகிறான். மேலும் பகவான் அப்பக்தனின் இதயத்தில் அமர்ந்து அவன் சந்தர்ப்ப வசத்தினால் செய்த தீவினையின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருளுகிறார். தன்னுடைய மகளுடன் பாலுறவு கொள்ள வேண்டும் என்று பிரம்மதேவர் போன்றவர்கள் விரும்புவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. பிரம்மதேவரின் உதாரணம் நமக்கு எடுத்துக்காட்டுவது என்னவென்றால், ஜட இயற்கையின் சக்தியானது மிகவும் வலிமையுடையது. அது பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் என்பதே ஆகும். ஒரு சிறு தண்டனையின் மூலம் பகவானின் அருளால் பிரம்மதேவர் காப்பாற்றப்பட்டார். ஆயினும் பகவானின் கருணையினால் அவர் உயர்ந்த பிரம்மதேவர் என்னும் கௌரவத்தை இழக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வபாதமூலம் பஜத பிரியஸ்ய त्यक्त्वा अन्यभावस्य हरिपरेशः विकर्म यच्चोत्पतितं गताञ्चेत् துனோதி சர்வம் கிருதி சன்னிவிஷ்டக. கிருதி சன்னிவிஷ்ட இந்த வார்த்தை எங்க பார்த்தோம் நம்ம? எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க இல்லையா? சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நமக்கு என்ன ஆச்சு, இப்போ ஃபெமிலியர் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம் கிருதி சன்னிவிஷ்டா? என்ன அர்த்தம்? கிருதினா இதயத்துல குடியிருக்காருப்பா. வெரி குட் வெரி குட். சன்னிவிஷ்ட அப்படின்னா இருக்கார், கிருதி அப்படின்னா நம்முடைய இதயத்துல. சோ துனோதி சர்வம் கிருதி சன்னிவிஷ்ட. பகவான் நம்ம இதயத்துல இருந்து என்ன பண்றாரு, நாம செய்யக்கூடிய தவறுகளை மன்னிச்சு நம்மளை தூய்மைப்படுத்துறார். ஸ்வபாத மூலம் பஜத பிரியஸ்ய. யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதங்களை அன்பு தொண்டுனால பகவானுடைய பாதங்கள்ல அடைக்கலம் எடுத்துக்கிறாங்களோ, அப்போ அவங்களுடைய எந்த தவறா இருந்தாலும் சரி பகவான் என்ன பண்றார், மன்னிக்கிறார். சோ அதனால்தான் தேவர்கள் அப்படிங்கிறவங்க பகவானுக்கு பிரியமானவர்களா இருக்காங்க. ஏன்னா பக்தி பண்றாங்க. ஆனா அசுரர்கள் பாருங்க, பக்தி பண்றது இல்லை, ஆனா பகவான் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் சின்ன சின்ன தவறுகளை தேவர்கள் செய்யும் போது பகவான் என்ன பண்றது இல்லை, ரொம்ப சீரியஸ் எல்லாம் ஒண்ணு எடுத்துக்கிறது இல்லை, தண்டனை கொடுப்பார். ஆனா அவங்க திருந்தி பக்தியில அவங்க மேலும் நல்ல முறையில உயர்ந்து வர்றது மாதிரி பகவான் வந்து அவங்கள பார்த்துப்பார். சோ அதனால ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தன் பக்தி தொண்டு என்னும் உயர் பாதையிலிருந்து விலகிவிட்டான் என்றாலும் பகவான் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறார். சோ எங்களுடைய ஆன்மீக குருவான திரு ஜெயபிரதாக சுவாமி மகாராஜத்தை இந்த குணத்தை நம்ம பார்க்கலாம். எத்தனை தவறுகள் செய்தாலும் சிஷ்யர்களை மன்னிச்சு திருமணி 16 மாலை ஒழுங்கா ஜெபம் பண்ணுவியா, ஒழுங்கா 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணுவியா, சரி போ அப்படின்னு சொல்லி அவங்களை ஏத்துக்கிறேன். பிரபுபாதரும் அப்படிதான் இருந்தார். பிரபுபாதரும் ரொம்ப கருணையோட இருந்தார். ஏன்னா உலகம் முழுக்கவே எப்படி இருக்காங்க, இது 4 சட்டத்திட்டத்தை பிரேக் பண்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு இதுதான் அனுபவிக்கிறோம், இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட திடீர்னு வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, காஃபி டீ விடு, எந்த சாஸ்திரம் உனக்கு சொல்லியிருக்கு, எந்த கோவில்ல சொல்லியிருக்காங்க, நீ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்ற, இத்தனை நாள் நாங்கெல்லாம் சாமி கும்பிடலையா, இத்தனை நாள் கோயிலுக்கு போகலையா, பூஜை பண்ணலையா, யாரு சொன்னா உனக்கு இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்? அது ஹார்ட்டுக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, சாப்பிடுவியா? நான்வெஜ் சாப்பிடலன்னா நீ என்ன ஆவ, செத்தே போயிடுவ, அவ்வளவுதான். உன்னால உடம்புல உனக்கு எந்த தெம்பும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை, தூய்மையான வாழ்க்கை முறை வாழலாம் அப்படிங்கிறதே தெரியல. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது இது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த மாதிரி நிலையில இருந்து இந்த மாதிரி நிலைக்கு வரும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். மாயையுடைய சக்தி அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அதனால்தான் பகவான் சொல்றார், மம மாயா துரத்யா அப்படின்னு சொல்றார். தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே அப்படின்னா, என்ன சரணடைஞ்சால் மட்டுமே மாயையுடைய அந்த ஆதிக்கத்திலேருந்து உன்னால தப்ப முடியுமே தவிர வேற எந்த வழியினாலையும் உன்னால அந்த மாயையை ஜெயிக்க முடியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டம் பாருங்க. பிரம்மாவுக்கே இந்த கதி அப்படின்னா நாமெல்லாம் எந்த மாத்திரம் எம்மாத்திரம்.
ஜாகிரதையா இருக்கும். சாதுர்ஹோத்ரம் கர்மதந்திரம் உபவேத நயை சக தர்மஸ்ய பாதாஸ் சத்வாரஸ் ததைவாஷ்ரமாவிருத்தயः. அக்னி வேள்வி செய்யும் போது தேவைப்படும் 4 வகையான கருவிகள் செய்பவர், அதாவது ஓதுபவர், அர்ப்பணிப்பவர், நெருப்பு, உபவேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கேற்ற செயல்கள் போன்றவை ஆகும். மேலும் 4 சமய அறநெறிகள் சத்தியம், துறவு, நெறி, கருணை மற்றும் தூய்மை மற்றும் 4 வகையான சமுதாய பிரிவுகள் தர்மங்கள் போன்றவை அனைத்தும் வெளிப்பட்டன. அடுத்தடுத்து பிரம்மா ஒன்னொன்னா படைக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒரு விஷயங்களையா படைக்க ஆரம்பிக்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உண்பது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது மற்றும் புணர்வது போன்ற 4 கொள்கைகளும் ஜட உடலின் தேவைகள் ஆகும். இவை விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என்னும் 2 பிரிவினருக்குமே பொதுவானதாகும். விலங்குகளிலிருந்து மனித சமுதாயத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு சமுதாய பிரிவுகள் மற்றும் அமைப்புகளுக்கு ஏற்ப சமய அறநெறிகள் உள்ளன. இவை அனைத்தும் வேத இலக்கியங்களில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் பிரம்மதேவரின் 4 வாய்களிலிருந்தும் 4 வேதங்கள் தோன்றிய பொழுது பிரம்மதேவரால் இவை வெளிப்படுத்தப்பட்டன. இவ்வாறு மனித குலத்தின் தகுதிக்கும் சமுதாய பிரிவுகளுக்கும் ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட தர்மங்கள் நாகரிக மனிதனால் கடைபிடிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டன. இக்கொள்கைகளை மரபு ரீதியாக பின்பற்றுபவர்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆரியர் என்றால் வளர்ச்சி அடைந்த மனிதர் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையிலையும் பகவான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்வா கஷ்மலம் கிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். அனாரிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம். சோ அந்த ஸ்லோகத்தோட பொருளுரையில பிரபுபாதர் பகவான் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான விளக்கம் கொடுக்கிறார். ஒண்ணு 6 விதமான ஐஸ்வர்யங்கள் பூர்ணமாக உடையவர், இன்னொன்னு பிரம்மன், பரமாத்மா, பகவான். சோ இந்த 2 விளக்கங்களை சூரியனுடைய உதாரணத்தை வச்சு கொடுக்குறார். அப்போ ஆரியன்னா யார் அப்படிங்கிறதையும் அந்த பொருளுரையில பிரபுபாதர் விளக்குறார். நாகரீக மனிதன் தான் ஆரியன், வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவன் ஆரியன் அப்படின்னு சொல்றார். சோ அப்போ இந்த 4 வேதங்கள், வர்ணாசிரம தர்மம், அந்தந்த வர்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் ஏற்ப நாம எந்த விதமான வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் 7வது ஸ்கந்தத்துல நாரதர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்றார். இன்னைக்கு தான் காலம்புரை 7வது ஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. 7வது ஸ்கந்தம் நிறைவு பண்ணும். நாளையிலேருந்து 8வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கணும். சோ அற்புதமான உபதேசங்கள். கடைசியில ஒரு 5-6 அத்தியாயங்கள் முழுக்க உபதேசங்கள் தான். விதுர உவாச்ச சவை விஸ்வஸ்ரஜாமீஷோ வேதாதீன் முகதோ ஸ்ருஜத் யத் யத் கேனாஸ்ரஜத் தேவஸ் தன்மே ப்ரூஹி தபோதன. விதுரர் கூறினார், ஓ தவத்தை மட்டுமே செல்வமாக கொண்டிருக்கும் மாமுனிவரே, பிரம்மதேவரின் வாயினின்று வெளிவந்த வேத ஞானத்தினை யாருடைய உதவியினால் எவ்வாறு அவர் நிறுவினார் என்பதை அருள் கூர்ந்து விளக்குவீராக. விதுரர் நடுவில் ஒரு கேள்வியை கேட்கிறார் மைத்ரேயர்கிட்ட. எப்படி அதை அவர் நடைமுறைக்கு கொண்டு வந்தார், அந்த வேதங்களை யார் மூலமா அவர் இது பண்ணார் அப்படின்னு கேட்கிறார். மைத்ரேய உவாச்ச ருக்யஜூ சாமதர்வாக்யான் வேதான் பூர்வாதிபீர்முகைஹி சாஸ்திரம் யுஜ்யாம் ஸ்துதிஸ்தோமம் பிராயஷ்சித்தம் யதாத்க்ரமாத். மைத்ரேயர் கூறினார், பிரம்மதேவரின் முன்புற முகத்திலிருந்து தொடங்கி 4 வேதங்களான ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்பவை தோன்றின. அதனைத் தொடர்ந்து முன்னர் உச்சாடனம் செய்யப்படாத வேத சாஸ்திரங்கள், புரோகித சடங்குகள், துதிப்பதற்குரிய கருப்பொருள் மற்றும் மனவாசகம் கடந்த செயல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுவப்பட்டன. 4 தலை இருக்கு பிரம்மாவுக்கு. ஒரு தலையில அவர் ஒரு வேதத்தை அவர் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது கூடவே அதை செய்யறதுக்கான வழிமுறைகள், சடங்கு முறைகள் அதெல்லாமுமே அவர் உற்பத்தி செய்கிறார். ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வம் வேதமாத்மனக ஸ்தாபத்யம் சாஸ்ருஜத் வேதம் கிரமாத் பூர்வாதிபீர் முகைஹி. அவர் மேலும் மருத்துவ விஞ்ஞானம், இராணுவ விஞ்ஞானம், இசைக்கலை, சிற்பக்கலை போன்றவற்றை எல்லாம் வேதங்களிலிருந்து படைத்தார். இவையெல்லாம் அவரது முன்பக்கம் உள்ள முகத்திலிருந்து தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. கலாவதி மாதிரி படிக்கிறீங்களா? படிக்கிறங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். வேதங்கள் பூரண ஞானமுடையன.
அவை மனித சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து ஞானங்களையும் உடையன. மேலும் அவை இவ்வுலகிற்கு மட்டுமின்றி பிற உலகங்கள் அனைத்திற்கும் கூட உரியனவாகும். இசைக்கலையினை போல மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு இராணுவ கலையும் அத்தியாவசியமானது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இவை அனைத்துமே உப புராணங்கள், அதாவது வேதத்தின் இணைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்மீக ஞானமே வேதத்தின் முக்கிய கருத்தாகும். ஆயினும் மனித இனம் ஆன்மீக ஞானத்தினை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு உதவும் வகையில் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் பிற செய்திகள் எல்லாம் வேத ஞானத்தின் தேவையான பிரிவுகளாக மலர்ந்தன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ ஆயுர்வேதம் இது வந்து நம்முடைய உடலை நாம எப்படி ஆரோக்கியமா பாதுகாத்து பகவானுடைய சேவையில நாம தடை இல்லாம ஈடுபடுறது. ஏன்னா உடம்பு முடியலன்னா என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது இல்லையா, தேவை தடைப்படும். ஸோ அதுக்கப்புறம் தனுர்வேதம் அப்படிங்கிறது போர்க்கலைகளை சொல்லக்கூடிய வேதம், இராணுவ அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய வேதம். இந்த மாதிரி ஒரு வேதங்களுமே வந்து நமக்கு எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா பகவானுடைய பக்திக்கு தான் உதவி செய்யுது. ஆனா மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ பொதுவா இசைக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இசையினால பகவானை திருப்திப்படுத்தணுமே தவிர நாம செய்யற ஆலாபனை அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற ஆலாபனையில நாம வந்து ரொம்ப அந்த ஸ்வரம் பிசகாம நம்ம வந்து பாடுறோம், அந்த பேர் புகழ் அது பின்னாடிதான் போறாங்க இல்லையா. பக்தி என்னாச்சு, அங்க குறைஞ்சு போச்சு. எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கு. எதுக்காக அப்படிங்கிற அந்த முக்கியமான காரணத்தை விட்டுட்டு உபகாரணங்கள் தான் என்னாச்சு, பெருசாயிடுச்சு. சோ அது ஒரு பிரச்சனை. எல்லாத்துலயும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆயுர்வேதத்தினுடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய ஆயுள், நம்மளுடைய வாழ்நாள நம்ம நல்ல முறையில நீட்டிச்சு நாம வந்து ஆரோக்கியமா பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதை விட்டுட்டு நம்ம வந்து புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உடலை நல்லா பராமரிக்கிறதுல எந்த நன்மையும் கிடையாது. இதிஹாச புராணானி பஞ்சமம் வேதமீஸ்வரக சர்வேபிய ஏவ வக்ரேபியக சஸ்ருஜே சர்வதர்ஷனக. பின்னர் அவர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்னும் முக்காலங்களையும் காணும் ஆற்றல் பெற்றவராதனால் 5ஆம் வேதமான புராணங்களையும் இதிகாசங்களையும் தமது வாய்களில் இருந்து படைத்தளித்தார். சோ புராண இதிகாசங்கள் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, படைக்கப்பட்டு விட்டது. சோ அதையும் நம்ம வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? குறிப்பிட்ட பொருளுடைய அந்த சீல பிரபுபாதருக்கு ஜெய். குறிப்பிட்ட ஒரு நாடு, தேசம் மற்றும் உலகினை பற்றிய வரலாறுகள் எழுதப்பட்டு இருக்கின்றன. ஆனால் புராணங்களும் விண்ணும் மண்ணும் நிறைந்த இப்பிரபஞ்சத்தின் வரலாறுகளாகும். அவை ஒரு யுகத்தை பற்றிய வரலாறு அல்ல, பல கல்பங்களின் வரலாறுகளையும் தன்னகத்தை கொண்டவை ஆகும். பிரம்மதேவர் இவ்வரலாற்று உண்மைகளையும் நன்கறிந்தவர் ஆவார். அதனால் எல்லா புராணங்களும் வரலாறுகளே ஆகும். அவை பிரம்மதேவரால் முதலான தொகுக்கப்பட்டு வேதங்களின் பகுதியாக விளங்குவதனால் அவை 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆனா இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சில சம்பிரதாயத்துக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க, பாகவதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இது பஞ்சம வேதம். பாகவதம் அப்படிங்கிறது பஞ்சம வேதம். இதிகாசங்கள் புராணங்கள்லாம் பஞ்சம வேதம்னு சொல்லப்படுது. இதுவும் 4 வேதங்களுக்கு அப்புறம் இதுவும் வந்து 5ஆவது வேதம். சோ அதனால நமக்கு பாகவதம் தான் பிரமாணம். நம்ம வந்து வேதங்களை ரொம்ப பிரமாணம் சொல்றது கிடையாது, பாகவதம் தான் நமக்கு பிரமாணம். வேதங்களை படிக்க கூடாதுன்னு கிடையாது, சுத்து வழி. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, முதல் ஸ்கந்தத்திலேயே வியாசர் வந்து வேதங்களை தொகுத்தும் அவருக்கு என்ன கிடைக்கல, மனசுல திருப்தி கிடைக்கல. அவர் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தார். என்னடா அது, ஏதோ ஒரு குறை இருக்கே, நான் பண்ண காரியத்துல என்ன தவறு அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் நாரதர் வந்து உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பாகவதத்தை திரும்ப வந்து தொகுத்துறார். சோ அதனால நம்ம நேரடியான பக்தி யோக வழிமுறையை நாம கடைபிடிக்கிறோம். ஷோடசி யுக்தோ பூர்வவக்த்ராத் புரீஷி அக்னிதுஷ்டுதாவ் அத ஆப்தோ யமாதிராத்ரௌ ச வாஜபேயம் சகோசவம். அக்னி வேள்விகளின் பல்வேறு வகைகளும் ஷோடசி யுக்தம், புரீஷி, அக்னிஷ்டோமம், ஆப்தோர்யாமம், அதிராந்திரம், வாஜபேயம் மற்றும் கோசவம் பிரம்மதேவரின் கீழ்திசை வாயில் நின்று வெளிப்பட்டன. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான யாகங்கள். இந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் வந்து டெய்லி பண்ணணும்னா சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு பண்றதுக்கெல்லாம் யாரும் ஆள் கிடையாது, நேரமும் கிடையாது. அதனால எல்லா யாகத்திலையும் தலை சிறந்த யாகம் என்ன, நாம ஜபம்.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு பைசா செலவு கிடையாது. வீட்டுல உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாய் இருக்கு நம்ம சொல்லலாம். இதுக்கு யாருக்கும் நம்ம பணம் கொடுக்க வேண்டாம், இதுக்கு யாரையும் தேட வேண்டாம், தூய்மையா இருக்காங்களா இல்லையா பார்க்க வேண்டாம், ஒரு தேவையும் கிடையாது. ஏன்னா கலியுகத்துல இது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படிங்கிறதுனால இந்த யாகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வித்யாதானம் தபக சத்யம் தர்மஸ்யேதி பதானி ச ஆஷ்ரமாம்ஸ்ச யதா சங்கியம் அஸ்ருஜத் சகவிருத்திபிகி. தானம், தவம், கல்வி, சத்தியம் போன்றவை சமயத்தின் 4 அங்கங்கள் என்றும் கூறப்படுகின்றன. இவற்றை கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கை, தொழில் மற்றும் பல்வேறு பிரிவுகளை பொறுத்து 4 அமைப்புகள் இருக்கின்றன. பிரம்மதேவர் இவை அனைத்தையும் ஒழுங்குமுறையில் படைத்தார். இதுக்கு தேவை இருக்கு, என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி அல்லது மாநில பருவம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க? பணத்துடன் வாழ்க்கை சமுதாயத்தின் 4 அங்கங்கள் ஆகும். சரி, ஓகே. ஹேமலதா மாதாஜி படிங்க. பிரிவு சத்தியங்கள் அல்லது ஆட்சியர் பிரிவு, வைசியர்கள் சமுதாயத்தின் 4 மையக்கரு பிரம்மச்சரியம் அல்லது மாணவ பர்மம், கிரகஸ்தம் அல்லது இல்லற வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் அல்லது தவம் செய்வதற்கான ஓய்வு வாழ்க்கை, சந்நியாசம் அல்லது உண்மையை உபதேசிப்பதற்கான துறவு வாழ்க்கை சமயத்தின் 4 அங்கங்கள் ஆகும். தொழிற்பிரிவுகள் என்பவை பிராமணர்கள் அல்லது புத்திமான் பிரிவு, சத்திரியர்கள் அல்லது ஆட்சியாளர் பிரிவு, வைசியர்கள் அல்லது வணிகர் பிரிவு, சூத்திரர்கள் அல்லது குறிப்பிட்ட தகுதியில்லாத உழைப்பாளர்கள் பிரிவு ஆகும். இவை அனைத்தும் தன்னுணர்வின் முறையான வளர்ச்சி பெறுவதற்காக பிரம்மதேவரால் திட்டமிடப்பட்டு படைக்கப்பட்டவையாகும். மாணவ பருவம் என்பது உயர்ந்த கல்வியறிவு பெறுவதற்கானதாகும். இல்லற வாழ்க்கை என்பது தானம் செய்வதற்கான மனநிலையுடன் கூடிய புலனுகர்ச்சிக்குரியதாகும். இல்லறத்தில் இருந்து ஓய்வு பெறுதல் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்குரியதாகும். துறவு வாழ்க்கை என்பது முழு மெய்ப்பொருளை பற்றி பொதுமக்களிடம் உபதேசிப்பதற்குரியதாகும். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த செயல்களை மனித வாழ்வின் லட்சியம் நிறைவேறுவதற்கான சாதகமான சூழ்நிலையினை உருவாக்குகின்றன. மனித சமுதாய அமைப்பின் ஆரம்பம் மனிதனிடத்தில் உள்ள மிருக மனப்பான்மையினை தூய்மை செய்யும் முறை என்பது தூய்மைக்கும் தூய்மையாக விளங்கும் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இந்த மிருக மனப்பான்மையை தூய்மை செய்யக்கூடியதா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை மிருக மனப்பான்மையை இன்னும் அதிகரிக்கிற கல்வி முறையாத்தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப படிச்சு பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரண வேலையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பெரிய பிஹெச்டி அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க அதை முடிக்கணும் அப்படின்னாக்க, ஏன்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு கீழான புத்தி இருக்கு. அவங்களுடைய மென்டர்ஸ் யார் இருக்காங்களோ, லெக்சரரோ யாரோ அவங்களுடைய தலைமையில இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்க சொல்றபடி கேட்டு, பெண்களா இருந்தா பாலியல் தொல்லை இல்லையா, ஆண்களா இருந்தா வேற ஏதாவது ஒரு விதத்துல அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, அப்போ அதுக்கெல்லாம் அனுசரிச்சாதான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த டாக்டர் பட்டத்தை வாங்க முடியும். இதுல என்ன பெருமை இருக்கு? எந்த நற்குணங்களும் அங்க வெளிப்படுறது கிடையாது. அதனால பக்தர்களுக்கு நடுவுல இந்த மாதிரியான கீழ்த்தரமான சிந்தனைகள் வரக்கூடாது. ஒரு பக்தர் நம்மளை விட நல்லா பண்றாரு அப்படின்னா நாம அதுக்கு சந்தோஷப்படணும். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்கள கீழே இழுக்கணும்னு நினைக்கிறதோ, அவங்கள பத்தி தவறான விஷயங்களை சொல்றோம். எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறைகளை பெருசுபடுத்தி மற்றவங்கள்ட்ட பேசுறதோ, அதை செய்யாம நிறைகளை சொல்லி, அந்த பக்தர்னா அவங்க அப்படிதான் நல்லா படிப்பாங்க, இல்ல கரெக்டா ப்ராம்ப்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கோ அதை உயர்த்தி பேசணும். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தா அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது. இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. ஆனா இந்த கல்வி முறை அந்த காலத்துல வேத கல்வி முறை எப்படி இருந்தது? 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், அவங்களுடைய விதிமுறைகள் அந்த மாதிரி இருந்தது. பிரம்மச்சரியம்னா என்ன, அது ஏற்கனவே நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சாவித்ரம் பிரஜாபத்யம் ச பிராமணம் சாத பிருகத்ததா
வார்த்தா சஞ்சய சாலீன சிலோஞ்ச இதுவை கிருஹே. இதன் பின்னர் இரு பிறப்பாளருக்கான உபநயன விழா துவக்க பெற்றது. இதனுடைய நோக்கம் வேதங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு அவ்விதிகளை பின்பற்றுவது, பாலுறவு வாழ்வினை முற்றிலும் தவிர்ப்பது, வேதங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை தொழில் புரிவது, இல்லற வாழ்க்கைக்குரிய தொழில் தர்மங்களை செய்வது, பூமியில் சிதறி கிடக்கும் தானியங்களை கொண்டு யாருடைய உதவியுமின்றி வாழ்வது போன்றவை ஆகும். இரு பிறப்பாளர் அப்படின்னா த்விஜ அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 3 உயர்ந்த குலங்கள், பிராமணர், சத்திரியர், வைஷ்யர். இந்த 3 பேருமே இரு பிறப்பாளர்கள் அப்படிங்கிற தகுதியை அடையலாம். முதல் பிறப்பு அப்படிங்கிறது தாய் தந்தையரால நமக்கு உடல் ரீதியா கொடுக்கப்படுற பிறப்பு. 2வது பிறப்பு ஆன்மீக குரு மூலமா தீட்சை அளிக்கும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய பிறப்பு 2வது பிறப்பு. சோ வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற 2வது பிறப்புக்கும் இப்போ நமக்கு இஸ்கான்ல சொல்லப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பெண்களுக்கும் என்ன கொடுக்கப்படுது? தீட்சை அளிக்கப்படுது. வேதங்கள்ல பெண்களுக்கு தீட்சை எல்லாம் கிடையாது. சோ ஆண்களுக்கு உபநயன விழா நடக்கும். அவங்க பூணூல் அணிவாங்க. பூணூல் அணிஞ்சு அவங்க என்ன பண்ண முடியும்? வேதங்களை அவங்க காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேத நெறிமுறைகளை கடைபிடிப்பாங்க. அப்போ பிரபுபாதர் எதுக்காக பெண்களுக்கு கொடுத்தார்? இந்த கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? ஆக்சுவலா வரணும். எப்படி பெண்களுக்கு எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபுபாதர் ஒரு படி மேல போறார். உடலை பார்க்கல, எல்லாரையும் எப்படி பார்த்தார்? ஆத்மாவை பார்த்தார். சோ உடல் தான் ஆண் உடல் பெண் உடல் அப்படிங்கிறது. ஆத்மா என்ன கிடையாது? ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. பகவான் எப்படி ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதோ அந்த மாதிரி நாமளும் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சோ அதனால ஆத்மா அப்படிங்கிறது பகவானுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் இருக்கு. சோ கலியுகத்துல யார் வேத நியமப்படி வாழ முடியும்? பாத்தீங்கன்னா 15-16 வயசுலயே அந்த காலத்துல பிரபுபாதர் போன சமயத்துல ஆண்களும் பெண்களும் வீட்டை திறந்து ஹிப்பிகளா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. போதை எடுத்துக்கிறது, தவறான ஆண் பெண் உறவு, மாமிசம் சாப்பிடுறது எல்லாம் இருந்தது, சூதாட்டம் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு நடுவுல பிரபுபாதர் போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணும்போது, அது ஆண்களுக்கு மட்டும்தான் தீட்சை, பெண்களுக்கு கிடையாது அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? எப்படி அவங்களுக்கு பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்? ஏன்னா பெண்ணுக்கு ஒரே தர்மம் தான், ஸ்திரீ தர்மம் மட்டும்தான். கணவன் பக்தனா இருக்கணும், மனைவி அந்த கணவனுக்கு சேவை செஞ்சா போதுமானது. கணவன் எங்க பக்தர் ஆகுறது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சோ புரியறதுக்கு அவங்களுக்கு நேரம் எடுக்கும், கொஞ்சம் காலம் தேவை, கால அவகாசம் தேவை. பிரபுபாதரே சொல்றார், ஒரு ஆன்மீக இயக்கம் அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க, ஆண்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரச்சாரம் பண்றவங்க கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம பெண்கள் ஆண்களுக்கு பிரச்சாரம் பண்றது அவ்வளவு உச்சிதம் கிடையாது. அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம். இந்த ஈகோ அது விடாது. சோ நம்ம லெவலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப பெரிய ஹை லெவல்ல இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாத போது நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சோ அப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது உபநயனத்துல ஆரம்பிக்குது. ஒவ்வொரு குழந்தையும் 5 வயசு 7 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணி குருகுலத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க அத வேதங்களை படிச்சு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிரகஸ்த வாழ்க்கைக்கு வரணும்னா வரலாம், சன்னியாச வாழ்க்கையை ஏத்துக்கலாம். எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடைசியில பூமியில சிதறிக்கிற தானியங்கள்னா அது யாருக்கானது? வானப்பிரஸ்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கானது. ஆனா ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருமே கிரகஸ்தர்கள். கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான தர்மங்களை செய்யறதுக்காகத்தான் இருக்கு. மற்ற 3 ஆசிரமங்களையும் பராமரிக்க வேண்டிய பெரிய கடமை கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கு. பிரம்மச்சாரி சம்பாதிக்க முடியாது, பிக்ஷை எடுத்துதான் வாழணும். அதே மாதிரி வனப்பிரஸ்தர்கள் சம்பாதிக்க முடியாது, அவங்களுக்கும் கிரகஸ்தர்கள் உதவி செய்யணும். சன்னியாசிகளுக்கு கண்டிப்பா கிரகஸ்தர்கள் உதவி செய்யணும். அவங்க கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு பதிலுக்கு என்ன செய்யணும்? தான தர்மங்களை செய்ய வேண்டியது கிரகஸ்தனுடைய கடமை. பொருளுரை யார் இப்ப இது வரைக்கும் படிக்கிறேன்? கலைவாணி மாதாஜி படிச்சுட்டீங்களா நீங்க? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க.
ஸ்லோகம் பச்சை மாதாஜி. பிரம்மச்சரிய ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும் மாணவர்களுக்கு மனித வாழ்வின் முகத்தையும் பற்றிய அனைத்தும் அறிவுரைகளும் அளிக்கப்படுகின்றன. இவ்வாறு மாணவர்களுக்கு இல்லற இடைஞ்சல்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கான ஊக்கத்தினை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரதத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கே மனையுடன் இல்லற வாழ்க்கை வாழும் அமைதி அளிக்கப்படுகிறது. மாறாக பிற மாணவர்கள் நித்திய பிரம்மச்சாரிகளாக இருந்து பாலருவ வாழ்க்கையினை வாழ்க்கை முழுவதும் தவிர்த்து வாழும்படி பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். இவை அனைத்தும் மாணவன் பயிற்சி பெறும் தன்மையினை சார்ந்தே இருக்கிறது. இவ்வாறு பிரம்மச்சாரியாக வாழ தீவிர உறுதி மேற்கொண்டிருந்த ஒருவரை ஆன்மீக குருவாக சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அவர்தான் ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா ஆவார். மகாத்மாவினை போன்றோரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தன்னுடைய ஆன்மீக குருவை இங்க புகழ்ந்து சொல்றார். என்னுடைய ஆன்மீக குரு நைஷ்டிக பிரம்மச்சாரி தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதரை பத்தி சொல்றார். ஆனா யார் வேணா ஆன்மீக குருவா இருக்கலாம். பிரபுபாதர் வந்து ஒரு கிரகஸ்தர் தான். அவருக்கு குழந்தைகள் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க. ஆனாலும் அவர் 50 வயசுக்கு அப்புறம் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு போய் இதை பிரச்சாரம் செய்தார். ஸோ இன்னைக்கும் இஸ்கான்ல வந்து கிரகஸ்த தீட்சா குருக்களும் இருக்காங்க. எல்லாருமே சன்னியாசிகள் கிடையாது. கிரகஸ்த வாழ்க்கையில இருந்தும் தீட்சை கொடுக்குற குரு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, இங்க பெரும்பாலும் கிடையாது. வெளிநாட்டுகள்ல அந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்க. வைகானசா வாலகில்யோ தும்பராக பேன பாவனே நியாசே குட்டிச்சக பூர்வம் பஹ்வோதோ ஹம்ச நிட்ரியோ. ஓய்வு பெற்ற வாழ்க்கை என்பது 4 வகைப்படும். அவை வைகானசஸ், வாலகில்யஸ், ஔதும்பரஸ், பேனகஸ் என்பவை ஆகும். துறவு வாழ்க்கையின் 4 பிரிவுகள் குட்டிச்சகஸ், பஹ்வோதஸ், ஹம்சஸ், நிஷ்கிரியஸ் என்பவை ஆகும். இவை அனைத்தும் பிரம்மதேவரிடமிருந்தே தோன்றின. ஸோ இவ்வளோலாம் இருக்கு. ஆனா எவனாவது காய் போட்டான்னா அவனை என்ன சொல்லிடுறாங்க? சாமி ஆக்கிடுறாங்க இல்லையா? காய் போட்டு எவனாவது கழுத்துல மணி போட்டிருந்தான், இல்லைன்னா வேஷம் ஏதாவது போட்டிருந்தான் அப்படின்னா அவங்கதான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப பாவம் இல்லை? கண்டிக்கா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். குறை மதியுடையோர் கூறுவதை போல் வர்ணாசிரம தர்மம் அல்லது 4 பிரிவுகளை உடைய சமூக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையானது நவீன காலத்தின் கண்டுபிடிப்புகள் அல்ல. இவை படைப்பின் ஆரம்பத்திலேயே பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட அமைப்புகளாகும். பகவத்கீதையிலும் 4.13 இது சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாதுர் அப்படின்னா 4 விதமான வர்ணங்கள் ஆசிரமங்களை பகவான் தான் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ பிரம்மதேவர் தானே ஏற்படுத்தியிருக்கார். பகவான் எங்க வந்தார் அப்படின்னா பகவானுடைய கட்டளைப்படி பிரம்மதேவரை தான் செய்வார் இல்லையா? ஏற்கனவே பிரம்மதேவருக்கு பகவான் எல்லா உபதேசமும் பண்ணிட்டார் இல்லையா? அந்த உபதேசத்தைப்படி பிரம்மதேவர் அதை இப்போ எஸ்டிபியூஷ் பண்ணார். ஆன்வீக்ஷிகி த்ரயீ வார்த்தா தண்ட நீதிஸ்ததை வச்ச ஏவம் வியாஹிருதயஷ்சாசன் பிரணவோஹி அஸ்ய தஹ்ரதஹ. தர்க்கசாஸ்திரம் வேதத்தில் கூறப்படும் வாழ்க்கை லட்சியங்கள், சட்டம் ஒழுங்கு, நன்னடத்தை விதிகள், சிறந்த வழிபாட்டு பண்களான பூர்புவஸ்வ போன்றவைகள் எல்லாம் பிரம்மதேவரின் வாயிலிருந்து தோன்றியவை. பிரணவ ஓம்கார மந்திரம் அவரது இதயத்திலிருந்து வெளிப்பட்டது. இத்தனை விஷயங்களையும் பிரம்மா வந்து அதுக்கப்புறம் ஒன்னொன்னா படைக்க ஆரம்பிக்கிறார். தஸ்யோஷ்ணிக் ஆலில் லோமப்யோ காயத்ரி ச த்வசோ விபோஹு திருஷ்டும் மாம்சாத் ஸ்துனோதோஷ் அனுஷ்ட ஜகதி அஸ்ன பிரஜாபதேஹி. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதன் பின்னர் இலக்கிய கலையான உஷ்ணிக் என்பது எல்லாம் வல்ல பிரஜாபதியின் உடலிலுள்ள ரோம கால்களிலிருந்து தோன்றியது. தலையாய வேத பணுவலான காயத்ரி அவரது தோளிலிருந்து தோன்றியது. திருஷ்டிப் அவரது தசையிலிருந்தும், அனுஷ்டும் அவரது நரம்புகளிலிருந்தும், ஜெகதி அவரது எலும்புகளிலிருந்தும் தோன்றியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் வந்து மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்கான அந்த சந்தங்கள், அனுஷ்டுப் சந்தக, திருஷ்டுப் சந்தக, இதெல்லாம் வந்து அந்த மீட்டர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மீட்டர்ஸ். இப்போ
விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் வரும், அனுஷ்டுப் சந்தக அப்படின்னு வரும். ஸோ அந்த சந்தத்துல அதை நம்ம வந்து அந்த ராகத்துல அதை வந்து நம்ம வந்து உச்சாடனம் பண்ணணும். பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கே வந்து பல பல மீட்டர்கள்ல பாராயணம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு டியூன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதுக்கு உண்டான தனித்தனியான டியூன்ஸ் இருக்கு. நம்ம பொதுவா ஒரு ஒரு விதத்துல நம்ம வந்து உச்சரிக்கிறோம். பட் நல்ல எக்ஸ்பர்ட்டா சொல்றவங்க அந்தந்த டியூன்ல பகவான் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி அந்த டியூன் எல்லாம் தெரிஞ்சு சொல்றவங்க கூட இருக்காங்க. மஜ்ஜாயக பங்கி உற்பன்னா பிருகதி பிரணதோ அபவத். பண்களை எழுதும் கலையான பங்கி அவரது எலும்பின் மஜ்ஜையிலிருந்து தோன்றியது. பிருகதி என்னும் மற்றொரு வகையான பண் உயிர்களின் தலைவரான பிரம்மதேவரின் மூச்சுக்காற்றிலிருந்தும் பிறந்தது. ஸோ நம்ம கூட தமிழ்ல வந்து அந்த கவிதைகளுக்கு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா இந்த மாதிரியான இலக்கணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சான்ஸ்கிரிட் உடைய இதெல்லாம் இது. ஸ்பர்சஸ்தஸ்யா பவஜ்ஜீவக ஸ்வரோ தேக உதாஹிருதः உதாஹிருத ஊஷ்மானம் இந்திரியாணி யாஹோர் அந்தஸ்தா பலமாத்மனः ஸ்வரா சப்த விஹாரேன பவந்தி ஸ்ம பிரஜாபதேஹி. பிரம்மதேவரின் ஆத்மாவானது ஸ்பர்ஷ எழுத்துக்களாக வெளிப்பட்டதாகும். அவரது உடல் உயிரெழுத்துக்களாகவும் புலன்கள் சீரொலி எழுத்துக்களாகவும் அவரது சக்தி இடையின எழுத்துக்களாகவும் புலன்களின் செயல்கள் 7 ஸ்வரங்களாகவும் இருக்கின்றன. ஸோ சமஸ்கிருதத்துல இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை கண்ட தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சமஸ்கிருத மொழியில் 13 உயிரெழுத்துக்களும் 35 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ரு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ போன்றவையும், மெய்யெழுத்துக்கள் க, ச, ட, த போன்றவையுமாகும். மெய்யெழுத்துக்களில் முதல் 25 எழுத்துக்கள் ஸ்பர்ஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் 4 அந்தக ஸ்தங்கங்களும் உண்டு. ஊஷ்மங்களை பொறுத்தமட்டில் 3 ஷகள் உண்டு. அவை தாளவியம், மூர்தன்யம், தந்தியம் என்பனவையாகும். 7 ஸ்வரங்கள் ச, ரி, க, ம, ப, த, நி என்பவையாகும். இவ்வொலி அதிர்வுகள் அனைத்தும் சப்த பிரம்மங்கள் அல்லது ஆன்மீக ஒளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனாலேயே மகாகல்பத்தில் படைக்கப்பட்ட பிரம்மதேவரை ஆன்மீக ஒளியின் அவதாரம் என்கின்றனர். வேதங்கள் ஆன்மீக ஒளியினால் ஆனவையாகும். அதனால் வேத இலக்கியங்களின் ஒளி அதிர்வுகளுக்கு உலகியல் விளக்கங்கள் தேவையில்லை. வேதங்களின் ஒளியினை பௌதிக எழுத்து வடிவங்களில் நாம் அறிந்திருந்த போதிலும் அவற்றை அதே ஒளி வடிவிலேயே உச்சரித்தல் வேண்டும். இறுதியில் எதுவுமே லௌகீகம் அன்று, ஏனெனில் எல்லாவற்றிற்கும் மூலம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. அதனால்தான் பௌதிக தோற்றத்தினை அதற்கு சரியான சொல்லான மாயை என்னும் வார்த்தையில் அழைக்கின்றனர். ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஆன்மீகமானவையாகவே ஆகும். நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. நான் சான்ஸ்கிரிட் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தாளவியம், மூர்த்தன்யம், தந்தியம் இதெல்லாம் வந்து எப்படி உச்சரிக்கிறோமோ அதை பொறுத்து. நம்ம கூட தமிழ்ல நமக்கு இருக்கு கசட தப்பற, எழட வழட, எங்கன நம்மன அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி உச்சரிக்கிறது கிடையாது. கசட தப்பற அதுக்கு வந்து ஒரு மாதிரியான உச்சரிப்பு இருக்கு. அது மாதிரி எங்கன நம்மன அது வந்து மூக்குல இருந்து வருது இல்லையா? சோ இந்த மாதிரியான சமஸ்கிருத உச்சரிப்புகளுக்கும் எந்த விதத்துல நாக்கு பிறழுது, எப்படி வந்து உதடுகள் சேருது, அதை பொறுத்து அதுக்கான பெயர்கள் வந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை ப்ராப்பரா நம்ம வந்து உச்சரிக்கணும். பிரபுபாதர் முக்கியமா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேத ஞானங்கள் எல்லாம் சப்த பிரம்மம் எல்லாமே ஆன்மீகமானவை. இது நம்ம வந்து ஒரு பௌதிகமான எழுத்தை கொண்டு நம்ம இன்னைக்கு படிச்சா கூட இது எதுவுமே பௌதிகமானது கிடையாது. சமஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அது ஒரு மொழியுடைய பெயர் கிடையாது. சமயக்கிருதம் சமஸ்கிருதம், முழுமையானதுன்னு தான் அர்த்தம். சமஸ்கிருதம் அப்படின்னா முழுமையானது, எல்லா விஷயத்தையும் முழுமையாக விளக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு மொழியோட பெயரா நம்ம வந்து நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல எந்த வார்த்தைக்குமே வந்து பெயர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதனுடைய தன்மையை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை உடையதான். சமஸ்கிருதத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் அந்த பொருளுடைய தன்மையை விளக்கக்கூடியதான் இருக்கும். ஸோ அர்த்தம் இல்லாம ஒரு வார்த்தை கூட சான்ஸ்கிரிட்ல வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த சரிகம பதனி,
இந்த ஸ்வரங்களை வச்சுதான் எல்லா பாடல்களும் இன்னைக்கு வந்து பாடப்படுது. ஆனா பகவானை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம காதுல கேட்கவே முடியாது. அந்த மாதிரி சப்தங்களோட என்ன பண்றாங்க, போட்டு எல்லாரையும் வந்து ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா பாடல்கள், அப்புறம் அந்த இசை இந்த இசை அப்படின்னு சொல்லி உருவாக்குனது யாரு? பகவான் உருவாக்கி இருக்கார். அவருடைய புகழ பாடுறதுக்காக கொடுக்கப்பட்டது எல்லாமே இன்னைக்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுது. அதே மாதிரி வேதத்தை வந்து தாழ்வா பேசுறது, வேத சட்டத்திட்டங்களை மதிக்காம இருக்கிறது, அதுதான் நாகரிகம் நினைக்கிறாங்க. நாகரிகமான மனிதன்னா அவன் எதையும் நம்ப கூடாது, முட்டாள்தனமா இருக்கிறது தான் நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நாம பிரம்மாவுடைய படைப்புல நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். எத்தனை மனசுல வச்சுக்க போறோம், எத்தனை மறக்க போறோம் அப்படின்னு தெரியாது நமக்கு இல்லையா? அதனால திரும்ப 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 இந்த பகுதிகளை படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. நம்ம கீதையில படிக்கிறப்ப ரஜோகுணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை பத்தி படிக்கிறோம். ஆனா இங்க நம்ம பிரம்மாவை பாக்குறப்ப அவருக்கு அறிவு கொடுக்கக்கூடியவரே கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த நம்ம தேவர்கள் வழிபடுறதுனால தேவர்கள் அவங்களுக்கு வந்து சத்வகுணம் இருக்கிறதாவும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்களும் அந்த முக்குணத்துக்கு உட்பட்டவர்களா மாதாஜி? கண்டிப்பா தேவர்களும் 3 குணத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஸோ இங்கேருந்து நம்ம உயர்ந்த ஒரு லோகத்துக்கு போறப்ப நான் நிறைய அங்க வழிபாடு பார்த்தீங்கன்னா தேவர்களோட வழிபாடு. ஸோ எல்லாரும் வந்து உயர்ந்த லோகத்துக்கு போறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அங்க உயர்ந்த லோகத்துக்கு போறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சத்வகுணம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. பட் இங்க வந்து எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? எந்த உயர்ந்த லோகத்தை சொல்றீங்க? ஸோ அவங்க எப்படி வேண்டுதலை விருப்பப்படுறாங்களோ இப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு. உயர்ந்த லோகம்னு சொல்றது எந்த லோகத்தை சொல்றீங்க? ஸோ இப்ப சிவலோகத்துக்கு போறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பகவானு தான் அதை ஏற்பாடு பண்றோம். எந்த லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பகவான் தான் ஏற்பாடு பண்றாரு. ஆனா நம்மளோட இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம தேவர்களோட வழிபாடா தான் இருக்குது. பொதுவாகவே தேவர்களோட வழிபாடு தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்வகுணத்துல இருந்தா தான் நம்ம அந்த தேவர்களோட இடத்துக்கு போக முடியுமா, இல்ல அவங்களும் அந்த முக்குணத்தால வந்து பாதிக்கப்படுறாங்களே, ஸோ அவங்க எப்படிங்க மத்தாஜி திருப்பி இந்த பூலோகத்துக்கு வந்துதான் அவங்க? இப்ப தேவர்களை வழிபடுறவங்க யாரும் தேவர்களுடைய லோகத்தை அடையணும்னு நினைச்சுன்னா வழிபடுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும், இந்த உலகத்துல அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், அவ்வளவுதானே. யாராவது ஒருத்தர் உண்மையா வந்து நான் வந்து கைலாசம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரேர், ரொம்ப குறைச்சலானவங்க. சோ அப்போ அவங்க சரியா அவங்களுக்கு பகவான் வந்து வழி காட்டுவார். அவங்க கைலாசத்தை அடையறதுக்கான வழியை வந்து பகவான் வந்து அவங்களுக்கு காட்டுவார். ஆனா நான் சிவனாகணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். சிவோகம் சிவோகம் சிவோகம், நானே சிவன், அகம்னா நான், சிவோகம் சிவோகம் சொல்லிட்டே இருக்கிறவங்க. அப்ப நான் சிவனாகணும்னு நினைக்கிறேன், கைலாசத்துக்குள்ள போக முடியாது. சிவன் தானே இருக்காரு. திரும்ப இன்னும் நான் இவர் எங்க போய் சிவன் ஆகுறது? இதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வழிபாட்டு முறைகள் எதுவுமே வந்து வேதங்களை ஃபாலோ பண்ற வழிபாட்டு முறைகள் இன்னைக்கு வந்து கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே புலனின்பத்துக்காக ஏதாவது ஒரு தேவரை வழிபட்டு, இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு ஜாதகம் எடுத்துட்டு போறீங்க, யாரையாவது போறீங்க, ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்க, அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கோயில்ல போய் உள்ள விளக்கு போடுங்க, இங்க போய் அதை பண்ணுங்க, இங்க போய் இதை பண்ணுங்க, இங்க போய் குளிச்சுட்டு வாங்க, அது ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் கோயிலுக்கு போறவங்க இருக்காங்களே தவிர, ஆக்சுவலா எங்க கும்பகோணம் தான் எங்க ஊரு. எங்க ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா நவகிரக ஸ்தலங்கள் ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்டும் பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கும்பகோணத்துல ஒரு லாட்ஜ்ல வந்து ரூம் கிடையாது, எங்கேயுமே ஹோட்டல்ல இடம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் நிறைய பேர் வர்றது எதுக்காக வர்றாங்க? இந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு பரிகாரம் பண்றதுக்கு தான் வர்றாங்க. யாரும் உண்மையான ஒரு பக்தியோட எந்த ஜோசிக்காரர் சொல்லி அனுப்பிச்சிடுவாரு, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அவங்க வர்றாங்க. சோ யாருக்குமே பக்தினா என்ன, பக்தினா பகவானுக்கு தன்னலம் இல்லாம செய்யக்கூடிய தொண்டுதான் பக்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து போறாங்க. எப்படி பிரபு அந்த லோகத்துக்கு போக முடியும் இல்லையா? தமோ குணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ரஜோ தமோ குணத்துல இருக்கக்கூடியது. தேவர்களுடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வழிமுறைகள் ரொம்ப கஷ்டமான வழிமுறைகள். சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற யாகங்கள் எல்லாம் செஞ்சுதான் அங்க போக முடியும்.
சும்மா கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டுலாம் தேவர்களுடைய சொர்க்கலோகத்துக்குலாம் ஒருத்தர் போக முடியாது. இப்ப இத்தனை யாகங்களை பார்த்தோம் இல்லையா? வாஜ்பேயி யாகம், இந்த யாகம், அந்த யாகம்லாம் பார்த்தோம். இந்த யாகங்கள்லாம் செஞ்சு தேவர்களை திருப்திப்படுத்தினா தேவர்களுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார், யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜா மத்பக்தோ ஜினாபிமாம் அப்படின்னு சொல்றார். சோ அப்போ தேவர்கள் அடையணும்னா அதுக்கு உண்டான வேத வழிமுறைகள் வேற. இப்ப நம்ம பண்ற வழிபாட்டு முறைகளால யாரும் எந்த உயர்ந்த லோகத்துக்கும் போக முடியாது. பொதுவாவே எல்லாமே தமோ குண வழிபாடாதான் மாதாஜி இருக்குது. கண்டிப்பாவே. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி ஆக்சுவலா நம்ம பாகவதம் பிரகாரம் பிரம்மதேவர் சரஸ்வதி கல்யாணம் மனைவியா இது பண்ணணும்னு நினைச்சு விட்டுட்டாரு இல்லையா? ஆனா இப்போயே என்ன பண்றாங்கனாக்கா எல்லா கோவில்லையும் ஆர்ட் வரையறதா இருந்தாலும் சரஸ்வதி பிரம்மாவோட தான் வரையறாங்க. இது கரெக்டா? பிரம்மாவோட வைஃப் சரஸ்வதின்றது மாதிரி தானே பண்றாங்க? ஆமா ஆமா, பிரம்மாவோட வைஃப் சரஸ்வதி தான். அதுல இருந்து கல்யாணத்துக்கா? சரி, வேற யாரோ அவசரம் அவங்களுடைய போயிட்டாங்களா ரகஸ்த வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் மியூட் பண்ணிடுவோம். சோ சரஸ்வதி பிரம்மாவுடைய மனைவிங்கிறதுல எந்த தவறும் கிடையாது. பேர் நமக்கு ஒரு சமயங்கள்ல ஒவ்வொரு பேர் இருக்கலாம் மாதாஜி. அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழப்பிக்க கூடாது. ஆனா வாக் அப்படிங்கிற தன்னுடைய மகள் பின்னாட போய் அதுக்கப்புறம் பிரம்மா அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம. அப்ப வாக்கு சரஸ்வதி வேற வேறதான் இல்லையா? வேற வேற. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே. ஓகே, வேற யாருக்கு எந்த கேள்வியும் இல்லை. வாஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபா சிந்துப்யையே வச்ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. अनंत कोटि की जय, श्री प्रभुपाद की जय, गौ प्रेमानंदे, हरि हरि बोल। हरे कृष्णा। थैंक यू। हरे कृष्णा माताजी। थैंक यू। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। थैंक यू। हरे कृष्णा। हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू पद्मा माताजी। நீங்க கொஞ்சம் நாள் பத்மா மாதாஜி. थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा। हरे कृष्णा। எந்த கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. थैंक यू ऑल. हरे कृष्णा। थैंक यू माताजी।